அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக சந்தித்திருக்கின்றோம். காசாவிலும் மேற்கு கரையிலும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்ற வண்ணமே இருக்கின்றன. சவுதி அரேபியா, எகிப்து, கத்தார் போன்ற நாடுகள் இது தொடர்பில் நேற்று தங்களுடைய அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தாலும் கூட அதை கடந்து இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவதாகவே களத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் காணப்படுகின்றன. ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கக்கூடிய புதிய வகை ஏவுகணைகள் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கின்றது. ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் உக்ரைனிய படைகள் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவை சந்தித்திருக்கின்றார்கள். பிராந்தியத்திலும் உலகிலும் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இருப்பதாக அங்கிருக்கும் மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள். அட்டாரா நகரில் இஸ்ரேலிய படைகளால் ஒரு இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். கெப்ரானுக்கு அருகேயும் இஸ்ரேலிய படைகளின் துப்பாக்கிச் சூட்டில் இன்னொரு இளைஞர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார். ஒரே நாளில் 2 பாலஸ்தீன இளைஞர்கள் இஸ்ரேலிய படைகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய படைகள் இவர்கள் குறிப்பாக பாலஸ்தீன ஆயுத குழுக்களை சேர்ந்தவர்கள் என்றும் தங்களுடைய இராணுவத்தினருடன் மோதலில் ஈடுபட்ட போது சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்பது இஸ்ரேல் இராணுவத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது. ஆனால் சுயாதீன ஊடகங்களாக இருக்கலாம், அங்கு இருக்கக்கூடிய சுயாதீன அமைப்புகள் இவர்கள் அப்பாவி பலஸ்தீன் இளைஞர்கள் என்றும் வேண்டுமென்றே இவர்கள் இஸ்லாமிய போராளிகள் என்ற போர்வையில் இஸ்ரேலினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தேடுதல் சுற்றி வளைப்புகளை மேற்கொள்ளும் இஸ்ரேல் எந்தவிதமான ஆதாரங்களுமின்றி அப்பாவி பலஸ்தீன் இளைஞர்களை தொடர்ச்சியாக சுட்டுக் கொள்வதாக குற்றச்சாட்டுக்களை சுமத்தி வருகின்றார்கள். இந்த நிலையில் மசார் ஜாட்டா பகுதி மற்றும் சிஸ்ஜா கிராமத்தையும் இஸ்ரேலிய படைகள் தாக்கியதில் 3 பாலஸ்தீனர்கள் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்திகளையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய தாக்குதல் இவ்வாறு இருக்க, மேற்கு கரையில் குடியேறிகளுடைய தாக்குதல்களும் என்றுமில்லாத வகையில் அதிகரித்திருக்கின்றது. இது தொடர்பில் தொடர்ச்சியாக இந்த சம்பவங்கள் குறித்து பேசி வருகின்றோம். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மேற்கு கரையில் எங்கெல்லாம் எவ்வாறான அட்டூழியங்களை இஸ்ரேல் குடியேற்றவாசிகள் வந்தேறு குடிகள் செய்கின்றார்கள் என்பதை நாங்கள் பேசி வருகின்றோம். மேற்கு கரையில் இஸ்ரேலிய குடியேறிகள் அங்கு விவசாயத்திற்காக போடப்பட்ட பாலஸ்தீனர்களின் கூடாரங்களையும், தங்குமிடத்திற்காக போடப்பட்ட கூடாரங்களையும், கால்நடை தொழுவங்களையும் புல்டோசர்கள் மூலம் இடித்து தள்ளி அழித்திருக்கின்றார்கள் என்று ஒரு தீரமான செய்தி வழியாக இருக்கின்றது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் துவாஸ் கவர்னட், பாலஸ்தீன பெடோயின் கிராமமான கிர்பட் கம்ஷா ஆகிய பகுதிகளில் இஸ்ரேலிய குடியேறிகள் கும்பல் முற்றுகையிட்டு கூடாரங்களையும் கால்நடை தொழுவங்களையும் புல்டோசர் மூலம் இடித்து தள்ளியிருக்கின்றார்கள். ரம்லாவுக்கு அருகில் சிஞ்சில் நகரில் குடியேறிகள் ஆலிவ் பறிக்கும் விவசாயிகளை தாக்கி அவர்களுடைய பழங்களை பெருமளவில் திருடி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. ஒரு சாதாரணமான விவசாயிகளினுடைய கூடாரங்களை, பண்ணை வளர்ப்பில் ஈடுபடக்கூடிய பண்ணையாளர்களினுடைய மாட்டுத் தொழுவங்களை புல்டோசர்கள் கொன்று இடித்து அழிக்கக்கூடிய ஒரு குடியேறிகளை ஆதரிக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆட்சியைத்தான் அமெரிக்காவும் இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் ஆதரிக்கின்றது என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றது. ஏனெனில் இவ்வளவு உயர்ந்த நாகரிகம் குறித்து பேசக்கூடிய இந்த காலத்தில் குடியேறிகளின் அட்டூழியத்தை கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம்தான் குறிப்பாக இந்த அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கின்றது என்பது மிகப்பெரிய வியப்பாகத்தான் நமக்கு அமைந்திருக்கின்றது. அடுத்து ஒரு பாலஸ்தீன கைதி இஸ்ரேலிய இராணுவத்தினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். அதாவது கவச தடுப்புகளை பயன்படுத்தி இராணுவத்தினர் சுற்றி நின்று அதை மறைத்திருக்க பல இராணுவத்தினர் ஒரு பலஸ்தீன் பெண் பாலஸ்தீன கைதியை கொடூரமான முறையில் பாலியல் பலாத்காரம் செய்து சித்திரவதை செய்திருந்தார்கள். அது தொடர்பான விடயங்களை ஒரு இராணுவ வழக்கறிஞர் அட்டர்னி ஜெனரல் ஜிபாத் டொமர் என்பவர் குறிப்பாக கசிய விட்டிருந்தார். அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினருடைய கொடூரங்களை கண்டு அவரே மனம் பொறுக்க முடியாமல் ஒரு இராணுவ தளபதியை அதை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தார். அது ஊடகங்களில் வெளியாகி பேசுபொருளாக இருந்தது. இந்த நிலையில் அந்த பெண் இராணுவ தளபதி டோமர் ஷெருல் ஷாமியை இஸ்ரேலிய நீதிமன்றம் விடுவித்திருக்கும் சூழ்நிலையில் அவரை 15 நாட்கள் வீட்டு காவலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. அவர் தன்னுடைய வழக்கறிஞரை மட்டுமே சந்திக்க முடியும் என்றும்
அவருடைய குடும்ப உறுப்பினர்களை கூட அவர் 55 நாட்களுக்கு சந்திப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் இராணுவமும் இஸ்ரேலிய நீதிமன்றமும் தெரிவித்துள்ளது. கொடுமையை பாருங்கள். குற்றவாளிகளை, அதாவது பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்தி சித்திரவதை செய்த குற்றவாளி இராணுவத்தினர் இன்னும் கைது செய்யப்படவும் இல்லை. அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணைகள் எடுத்துக்கொள்ளப்படவும் இல்லை. ஆனால் இந்த குற்றங்கள் எல்லாம் நடைபெறுகின்றது மோசமான மனித உரிமை மீறல்களை இஸ்ரேலிய இராணுவத்தினர் பாலஸ்தீன கைதிகள் மீது பிரயோகிக்கின்றார்கள் என்று கூறிய பெண் இராணுவ தளபதி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருக்கின்றார். அதாவது வீட்டுக்காவலில் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். குற்றவாளிகள் வெளியே இருக்கின்றார்கள், குற்றத்தை வெளிப்படுத்தியவர் உள்ளே இருக்கின்றார். இதுதான் இஸ்ரேலினுடைய நீதியாக, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பாக இருக்கும் பொழுது அந்த நாட்டில் மற்ற விடயங்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம். காசா போரில் இஸ்ரேலுக்கு F-13 போர் ஜெட் விமானங்களின் கூறுகளை வழங்கியதாக குற்றம் சாட்டி பாவன் டெட்கில் என்ற நெதர்லாந்தினுடைய பாதுகாப்பு நிறுவனத்தை தலைமையகத்தை ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன ஆதரவாளர்கள் முற்றுகையிட்டு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள். அனைத்து ஆயுத ஏற்றுமதிகளையும் உடனடியாக நிறுத்தவும், இஸ்ரேல் பாதுகாப்பு இனப்படுகொலை செய்யக்கூடிய இஸ்ரேல் பாதுகாப்பு துறையுடனான உங்களுடைய ஒத்துழைப்பை நிறுத்துமாறும் தெரிவித்து இனப்படுகொலையில் உடந்தையாக இருப்பதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்து அலுவலகங்கள் மற்றும் அந்த கட்டடத்தை சுற்றி வளைத்து போராட்டம் நடத்தினார்கள். ஒரு கட்டத்தில் போராட்டம் மிகப்பெரிய அளவில் மாறியிருக்கும் சூழ்நிலையில் அங்கு கலகமடக்கும் போலீசார் வரவழைக்கப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டு போராட்டக்காரர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் என்ற செய்தி வழியாக இருந்தது. இதே போன்றதொரு போராட்டம் நேற்று முன்தினம் பிரிட்டனில் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்யக்கூடிய ஒரு நிலையம் ஒன்றை முற்றுகையிட்டு நடத்தப்பட்டது. அதில் அந்த ஆயுத உற்பத்தி நிலையத்தின் உடைய சுவர் பகுதிகளும் தாக்குதலுக்குள்ளாக இருந்தது. இந்நிலையில் நெதர்லாந்திலும் இவ்வாறான ஒரு போராட்டம் தற்பொழுது நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் இஸ்ரேல் போர் 12 தினங்கள் நடைபெற்ற பொழுது ஈரானின் ஏவுகணை தாக்குதல் இஸ்ரேலுக்குள் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருந்தது. எவ்வாறென்றால், ஈரான் தாக்குதலினால் ஏற்பட்ட சேதங்களை இஸ்ரேலிய ஊடகங்கள், சமூக வலைத்தளங்கள் சென்று பார்வையிட முடியாதவாறு இஸ்ரேலிய இராணுவ தளங்களுக்கும் அரசு வசதிகளுக்கும் எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது என்று கணிப்பிட முடியாத அளவுக்கு இஸ்ரேல் முழுவதும் அவசரமாக இராணுவ தணிக்கை சட்டம் அமல்படுத்தப்பட்டது. அதாவது ஈரான் தாக்குதலில் எந்த இஸ்ரேலிய இராணுவ தளம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது, எந்த இஸ்ரேலிய இராணுவ தளம் அளிக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளை இஸ்ரேலிய ஊடகங்களே உடனடியாக வெளியிட முடியாதவாறு ஒரு தாக்குதல், ஏவுகணை தாக்குதல் நடைபெற்று சில நிமிடங்களில் அந்த இராணுவ தளங்கள் சீல் வைத்து மூடப்பட்டது. அவ்வாறு தங்களுடைய இழப்புகளை இஸ்ரேல் மூடி மறைக்கும் அளவுக்கு ஈரானினுடைய தாக்குதல் மிக கடுமையான முறையில் அமைந்திருந்தது. ஆனால் அந்த உச்சக்கட்ட தாக்குதலில் கூட இஸ்ரேலினுடைய பிரதமர் நெதன்யாகு, உயர்மட்ட இராணுவ தளபதிகள் பாதுகாப்பாக பல அடி ஆழத்தில் அமைக்கப்பட்ட பங்கர்களுக்குள் பதுங்கியிருந்ததனூடாக தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். ஆனால் இம்முறை இவற்றையெல்லாம் கணித்து கொண்ட ஈரான் பங்கர்களை துளைத்து தாக்கக்கூடிய பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளை வெற்றிகரமாக உருவாக்கி பரிசோதனை செய்து அதை சாதித்து காட்டியிருக்கின்றார்கள். அமெரிக்கா எவ்வாறு பங்கர் பஸ்டர் குண்டுகளை கொண்டு ஈரானினுடைய அடியாளத்தில் அமைந்த அணு உலைகள் மீது தாக்குதலை நடான்ஸ் பகுதியில் மேற்கொண்டார்களோ, அமெரிக்கா எவ்வாறு இந்த பங்கர் பஸ்டர் ஏவுகணை குண்டுகளை இஸ்ரேலுக்கு வழங்கி ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் கசன் நஸ்ரல்லாவை பல அடி ஆழத்தில் அமைந்திருந்த பங்கரில் அவர் கூட்டத்தில் ஈடுபட்ட போது படுகொலை செய்திருந்தார்களோ, அதே போன்றதொரு பங்கர் பஸ்டர் குண்டுகளை, ஏவுகணைகளை உருவாக்கி இருப்பதாக ஈரான் தற்போது தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த செய்தியை சுயாதீனமான பல நாடுகளினுடைய போரியல் ஆய்வாளர்களும் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். ஏனெனில் ஈரானினுடைய விஞ்ஞானிகளுடைய நகர்வுகள், ஈரானுடைய ஏவுகணை திட்டங்களில் மிகப்பெரிய அளவில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு விரைவான வளர்ச்சி பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈரானுடைய ஏவுகணைகளை இஸ்ரேலினுடைய வான் பாதுகாப்புகளால் மட்டுமல்ல, அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸினால் கூட தடுக்க முடியாமல் நாங்கள் நேரடியாக பார்த்திருந்தோம். அமெரிக்காவின் தாட்டாக இருக்கலாம், இஸ்ரேலுடைய அயன்டோமாக இருக்கலாம், டேவிட் சில்லி அனைத்தும் அங்கு வேலை செய்யவில்லை இஸ்ரேல் மீது ஈரான் தாக்கிய போது. இந்த நிலையில் தான் பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளும் தயாராக இருப்பதால் இனி ஈரான் இஸ்ரேல் இடையிலான ஒரு மோதல் ஏற்பட்டால் இஸ்ரேலின் உடைய இராணுவ தளங்கள், இஸ்ரேல் அரசியல்வாதிகளுடைய முக்கிய பங்கர்கள் கூட அடியாளம் வரை சென்று ஈரானின் தாக்குதலுக்கு இலக்காகும் என்ற விடயம் தற்போது புலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே வலிந்து ஒரு தாக்குதலை ஈரான் மீது இஸ்ரேல் திணித்தால் அல்லது தொடுத்தால்
நிச்சயமாக இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவு காத்திருக்கின்றது என்பதை 2 பங்கர் பஸ்டர் ஏவுகணைகளினுடைய வருகை தெளிவுபடுத்தி இருக்கின்றது. அடுத்து வெனிசுலாவினுடைய செய்தியை பார்த்தால், அமெரிக்கா எந்த நேரத்திலும் வெனிசுலா மீது தாக்குதல் நடத்தலாம் என்பதை எதிர்பார்த்து வெனிசுலா இராணுவம் தன்னுடைய சிறப்பு மெரைன் கமாண்டோ படைகளை கடற்கரைகளில் நிலைநிறுத்தி இருக்கின்றார்கள். இது VUKMZAM அமைப்பு என்று சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் ரஷ்யாவினுடைய மிகவும் சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு சாதனங்களும் அங்கே அமெரிக்க தாக்குதல்களை எதிர்பார்த்து நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, ஏற்கனவே அமெரிக்கா தாக்குதல் நடத்தினால் தங்களுக்கு உதவி செய்யுமாறு ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகளுக்கு நேரடியாகவே வெனிசுலாவினுடைய அதிபர் கோரிக்கை விடுத்திருந்தார். தற்போது ரஷ்ய அதிபர் புடின் முதல் ஆளாக வெனிசுலா மீது எந்த ஒரு தாக்குதலை அமெரிக்கா நடத்தினாலும் வெனிசுலாவின் உதவிகளுக்கு நாங்கள் உடனடியாக செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று ரஷ்யா அறிவித்திருக்கின்றது. அதாவது வெனிசுலா மீது அமெரிக்கா தாக்கினால் அமெரிக்காவை எதிர்த்து களமிறங்குவதற்கு அல்லது அமெரிக்காவை எதிர்த்து களமிறக்கப்படுவதற்கு தங்களுடைய போர் விமானங்களாக இருக்கலாம், தங்களுடைய ஏவுகணைகளாக இருக்கலாம், அனைத்தையும் வெனிசுலாவுக்கு வழங்குவோம் என்ற உறுதியை ரஷ்யா கொடுத்திருக்கின்றார்கள். எனவே வெனிசுலா மீது அமெரிக்கா படையெடுத்தால் இது வெனிசுலா அமெரிக்கா இடையிலான மோதல் என்பதை கடந்து இதற்குள் ரஷ்யா, சீனா, ஈரான் போன்ற நாடுகளும் உள்ளே நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் இது ஒரு பிராந்திய மோதலாக வெடிப்பதற்குரிய ஒரு வாய்ப்புகளும் இருப்பதாக போரியல் வல்லுநர்கள் கணித்திருக்கின்றார்கள். ரஷ்யா உக்ரைன் படைகள் இடையிலான மோதல் உச்சமடைந்திருந்த சூழ்நிலையில் தற்போது உக்ரைனிய படைகள் எதிர்த்தாக்குதலை பல இடங்களில் கைவிட்டு சரணடைந்து வருகின்றார்கள் என்ற செய்தியை உக்ரைனிய ஊடகங்கள் இன்றைய நாளில் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். உக்ரைனிய படைகள் பெருமளவில் பின்வாங்கி முன்னணியில் உள்ள தங்கள் நிலைகளை விட்டு வெளியேறி வருவதாக செய்திகள் வெளியாக இருக்கும் சூழ்நிலையில், குறிப்பாக உஸ்பனோகவ் என்ற பகுதியில் உக்ரைனின் பாதுகாப்பு அனைத்து கட்டமைப்புகளும் நொறுங்கிவிட்ட சூழ்நிலையில் ரஷ்யா அதன் பல பகுதிகளை கைப்பற்றியிருக்கும் சூழ்நிலையில் நூற்றுக்கணக்கான உக்ரைன் இராணுவத்தினர் ரஷ்ய படைகளிடம் சரணடைந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியும் வெளியாக இருக்கின்றது. அமெரிக்கா, நேட்டோ, ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு பல ஆயுதங்களை வழங்குவதாக உறுதியளித்த போதும் எதிர்பார்த்த அளவுக்கு உக்ரைனுக்கு எந்த ஆயுதங்களும் வந்து சேரவில்லை. ஏனெனில் அமெரிக்கா, ஐரோப்பாவினுடைய அறிவிப்புகளை நாங்கள் பல தடவை பார்த்திருக்கின்றோம். அதை வழங்கப் போகின்றோம், இதை வழங்கப் போகின்றோம், ரஷ்யாவை வீழ்த்தப் போகின்றோம் என்று வெற்று அறிக்கைகளை விட்டுக்கொண்டிருக்கின்றார்களே தவிர உக்ரைனுக்கு இவர்களுடைய முக்கிய ஆயுதங்கள் வந்து சேராத காரணத்தினால் உக்ரைன் படைகள் மிகப்பெரிய அளவிலான பின்னடைவுகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி இன்றைய நாளில் வழியாக இருக்கிறது. பல முக்கிய கிராம பகுதிகளையும் ரஷ்ய படைகள் கைப்பற்றியிருக்கின்றார்கள். சீனா தன்னுடைய மிகவும் மேம்பட்ட விமானம் தாங்கி கப்பலை களமிறக்கி இருக்கின்றார்கள். அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களுக்கு சவால் விடும் வகையில் ஃபுஜியன் என்று சொல்லக்கூடிய இந்த கப்பல் சேவை இன்று முதல் அதிகாரபூர்வமாக சேவையில் இறங்கி இருக்கின்றது. இந்த விமானம் தாங்கி கப்பலில் J-30 ஸ்டெல்த் போர் விமானங்கள் பொருத்தப்பட்டிருப்பதாகவும் சீனாவிடம் ஏற்கனவே 3 விமானம் தாங்கி கப்பல்கள் சேவையில் ஈடுபட்டு வரும் சூழ்நிலையில் அந்த கப்பல்களை விட பல மடங்கு ரேடார் சிஸ்டமாக இருக்கலாம், மிசைல் சிஸ்டமாக இருக்கலாம், ஏவுகணை தடுப்புகளாக இருக்கலாம், பல மேம்படுத்தப்பட்ட ஒரு அதிநவீன விமானம் தாங்கி கப்பலாக சீனா இந்த கப்பலை களமிறக்கி இருக்கின்றார்கள். இதில் ஒரு சிறப்பான அம்சம், அமெரிக்காவின் சக்தி மிக்க பல போர் விமானங்களை அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களுக்கு தன்னுடைய சுப்ரீம் பவர் என்று சொல்லக்கூடிய உச்சக்கட்ட தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடிய பல விமானங்களை இடைமறித்து அளிக்கக்கூடிய ஏவுகணைகள் இந்த கப்பலில் பொருத்தப்பட்டிருப்பதாக சீன ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்களை இந்த பிராந்தியத்தில், சீன பிராந்தியத்தில், பசிபிக் பிராந்தியத்தில் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஏற்கனவே சீன கடற்படை எதிர்கொண்டுள்ள சூழ்நிலையில் அமெரிக்காவின் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தக்கூடிய ஏவுகணை அமைப்புகளை கொண்ட விமானம் தாங்கி கப்பல்களை புதிதாக சீனா களமிறக்கி இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்தி குறிப்புகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கும் நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.